ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா URUSD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக் நம்ம பார்க்க போகிற ஒரு சார்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப்பு. அதுக்குள்ளே வந்து ரீஃபைன் பண்ணி எடுத்துருக்கிறது 1 ஹவரோட ஆர்டர் பிளாக். சரிங்களா? இப்போ நான் கொஞ்சம் கிளியராக கட்டினேன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒரு அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இது 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப்பு. அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ஓபி. சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம வந்து மெயின் கான்செப்ட்டு ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப் உங்களுக்கு ஹைலி பவர் அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு 1 ஹவரோட ஆர்டர் பிளாக் வந்து அக்யூரசி ரேட்டும் ப்ரிசிஷனும் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து மேட்ரு. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இதை நம்ம எப்படி போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது URUSD டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்ன விஷயங்களுக்காக இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இந்த ட்ரேடு ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் எங்கே பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே தான் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதுதான் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பு. இதுக்குள்ளே தான் அந்த ஒரு ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். 1 டேவோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இருக்கிற ஒரு 1 ஹவர் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ஆர்டர் பிளாக்குள்ளே எதுவுமே வந்து சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. சரிங்களா? ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் இருக்கிறத கொஞ்சம் வந்து ப்ரிசைஸாக எடுத்துருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். டேரெக்டாக வந்து மார்க்கெட் ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து என்ட்ராகுது. ஆர்டர் பிளாக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நமக்கு தேவை ஒரு 5 மினிட்ஸ் CH இது வந்து SMCயில் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து மற்ற நிறையா ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இருக்குது. SMCயில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இதுதான் ப்ரொசீஜர். SMCயை தாண்டி நீங்கள் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் இல்லை வந்து CR எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வேறு ப்ரொசீஜர். சரிங்களா? SMCயில் நமக்கு எங்கே வந்து ஒரு CH கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு CH. சரிங்களா? மார்க்கெட் வந்து நமக்கு நீட்டாக கொடுத்த உடனே நம்ம இங்கேயே ஒரு என்ட்ரி இந்த கீழே அது CH கொடுத்தோடனே ஒரு என்ட்ரி எடுக்கிறதுனாலும் ஓகே தான். சரிங்களா? அதுவும் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. சரிங்களா? தப்பு கிடையாது. நம்ம வந்து தாராளமாக இங்கேயே கூட ஒரு என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு இது தான். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கலாம். அடுத்தது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எங்கே உங்களுக்கு வந்து அடுத்த நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கோ அங்கே வந்து ஒரு பிரேக் ஈவன். சரிங்களா? இங்கே ஒன்று. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒன்று நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? 2 இடத்துல வந்து ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இது வந்து பியூர்லி வந்து SMC. சரிங்களா? இப்போ 5 மினிட்ஸில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் நீட்டாக எடுத்தோன்னா டேரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வருது. சரிங்களா? கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, புக் பண்ணுது. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே வந்தோடனே நமக்கு வந்து புக் ஆகுது. செகண்ட் டார்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. செகண்ட் டார்கெட்டுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் டார்கெட்டும் நமக்கு மார்க்கெட் வந்து புக் பண்ணுது. சரிங்களா? கரெக்டாக வந்து இது பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டார்கெட்டும் நமக்கு வந்து புக் பண்ணுது. எங்கே வந்து மார்க்கெட்டு வந்து எங்கே ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கோ அங்கே எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, ஒரு பிரேக் ஈவன் பண்ணுறது நம்மளுடைய ட்ரேடிங் இதில் வந்து கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மறுபடியும் மேலே போனாலும் நமக்கு வந்து கவலை கிடையாது. இது வந்து தேர்டு டார்கெட். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அது அடிக்காமல் நம்மளுடைய செகண்ட் இதில் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு ஆர்டர் பிளாக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1:2. சரிங்களா? நான் வந்து டேரெக்டாக 1 ஹவரில் வச்சுருக்கிறேன். நீங்கள் ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு வச்சிங்கன்னா ஒரு 1:3 வரைக்கும் உங்களுக்கு 3.82 வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல கேரண்டியாக கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், நான் எடுக்கிற ட்ரேடில் வந்து SL கம்மியாக இருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுனால ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது அப்படின்றதுனால SLை வந்து நான் ஆர்டர் பிளாக்கு வெளியில் வச்சுட்ருக்கேன். அதை வந்து கவனமாக இது பண்ணிக்கணும். அது சேஃபர் ஜோனும் கூட. நீங்கள் பேசிக்கலி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேஃபர் ஜோன் தான். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவோம். டைரெக்டாக வந்து ஒரு லைனை வந்து வரைகிறேன். நான் சொன்ன மாதிரியே அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் பட்டு தான் மார்க்கெட் வந்து இது பண்ணியிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் உங்களுக்கு GBP. சரிங்களா? URUSDயோட கிராஸ் பார்த்திங்கன்னா
ஜிபிபி யூஎஸ்டியில் வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் முன்னாடியே இது பண்ணிடும். நீங்கள் இங்கேயும் ஒரு ட்ரேடு வந்து தாராளமாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா, இங்கே வந்து டைரெக்டாக வந்து ஒரு ட்ரேடை வந்து இப்படி போட்டு இப்படி இது பண்ணலாம். பட் நம்ம கொடுக்கல அப்படின்றதுனால நான் வந்து சொல்லலை. இங்கே இப்படி ஒரு ட்ரேடை வந்து அட்டன் பண்ணி இங்கே ரீசன்ட் ஸ்விங் ஹை உங்களுக்கு இது இருக்குங்களா, அடுத்து இருக்கிற டார்கெட்டு வந்து எது நான் இண்டிகேட்டர்னு பார்த்தோம்னா லைன் ஜஸ்ட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இது ஒன்று, இது ஒன்று. சரிங்களா, ஸோ இங்கே எடுக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபில்லிங் தான். ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து நீட்டாக மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம் டைரெக்டாக. நான் சொன்ன மாதிரி அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. பட் அது வரைக்கும் போகுமான்னு தெரில. டைரெக்டாக ஆக்சுவலாக இது வந்து இந்த வீக் கொடுத்தது, இதுவும் வந்து கரெக்டாக ஃபில் ஆகி மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ நம்ம இது பண்ண அந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ ரீச் ஆயிடுச்சு. உங்களுக்கு பாக்ஸ் போட்டு காட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா, ஓகே, இந்த ஒரு பிளேஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து நீட்டாக புக் பண்ணிவிட்டு போயிடுச்சு. சரிங்களா, இவ்வளோ தாங்க விஷயம். எங்கெங்கே வந்து ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்கும் மேக்ஸிமம் அங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து அந்த ஃபில்லிங் அந்த வேலையை வந்து காட்டும். சரிங்களா, அதுதான் வந்து விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.